இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இஃபில்லிங்கோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இஃபில்லிங் ஓப்பன் பண்ண முன்னாடி திடீர்னு எனக்கு அந்த அக்கௌண்ட்டு மறந்துருச்சு. சப்போஸ் என்னுடைய ஃபோன் நம்பரோ அல்லது என்னோடய மெயில் ஐடியோ அல்லது என்னோடய பாஸ்வேர்டோ மறந்துருச்சு அப்படின்றபோது நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் நாம் பயன்படுத்த முடியும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பழைய ஸ்டெப்பில் மாதிரி இஃபில்லிங் உள்ளே போங்க. இஃபில்லிங் உள்ளே போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்கும், நம்முடைய எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்குங்க. ஸ்டேட்டை கொடுத்தோன்னே கீழே என்ன கேட்குன்னா, நியூ அக்கௌண்ட்டுக்கு கீழேயே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்கஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரோ அல்லது உங்கள் மெயில் ஐடியோ நீங்கள் கொடுத்து ஓடிபி போயிடும் உங்கள் அக்கௌண்ட். இப்போதுக்கு உங்கள் கையில் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ நான் அதே நம்பர் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுடைய அதே நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இந்த ஓடிபி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் டேட்டா உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் மெயில் ஐடி ஃபோனில் இது பண்ணியிருப்பீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு என்ன கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி நீங்கள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன கேட்குன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை மாற்றிக்குங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டை மாற்றிட்டு ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். உங்களுக்கு இது மறுபடியும் எதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.